வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு தற்போது நடக்கும் போர் தொடர்பான மூலோபாய விவாதத்தின் போது இஸ்ரேலின் வடக்கில் ஹெஸ்போல்லாவுடன் இஸ்ரேல் பெரிய அளவிலான போரை மிக விரைவில் எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம் என்று பாதுகாப்பு படைகளின் தலைவர்களை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய ஊடகம் சேனல் 13 செய்தியின்படி லெபனானில் இருந்து இயங்கும் ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லாவுடன் தினசரி எல்லை தாண்டிய மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ராஜதந்திர தீர்வு சாத்தியமற்றது. இஸ்ரேல் ஹெஸ்போல்லாவுடன் தவிர்க்க முடியாத முழுமையான போருக்கு செல்வதே ஒரே வழி என்று நேதன்யாகு நம்புகிறார். பெயர் வெளியிடாத நேதன்யாகு கூட்டாளியை மேற்கோள் காட்டி சேனல் 13 வெளியிட்ட தகவலில் எதிர்பார்க்கப்படும் போருக்கான காலக்கெடு எதுவும் நிறுவப்படவில்லை. ஆனால் மிக விரைவில் முடிவு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அது நாட்களாகவும் இருக்கலாம், வாரங்களாகவும் இருக்கலாம், ஆனால் மாதங்கள் அல்ல என்கிறார் பெயர் வெளியிடாத நேதன்யாகு கூட்டாளி. இது உயர் அதிகாரிகளால் பல மாதங்களாக உறுதியளிக்கப்பட்டது. மேலும் இதற்கான ஏற்பாடுகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை செய்து முடித்துவிட்டது. பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களின் இடப்பெயர்வுக்கு வழிவகுத்த வடக்கு எல்லையில் ஹெஸ்போல்லாவுடனான மோதல்கள் ராஜதந்திர தீர்வின் மூலம் தீர்க்கப்படாது என்று போர் தொடர்பான மூலோபாய விவாதத்தின் போது பாதுகாப்பு படை தளபதிகளாலும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அது விவாதத்தில் இருந்த அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. மொத்தத்தில் ஹெஸ்போல்லாவுடன் முழுமையான போர் என்பதிலேயே எல்லோரும் குறியாக உள்ளார்கள். சர்வதேச சட்டபூர்வமான சூழ்நிலையில் மற்றும் IDF மனிதவளம் காசாவிலிருந்து லெபனான் எல்லைக்கு நகர்த்தப்பட்டவுடன் ஒரு இராணுவ நடவடிக்கை தொடங்கப்பட வேண்டும் என்பதே தற்போது எடுக்கப்பட்டுள்ள முடிவு. அதே நேரத்தில் வடக்கில் ஒரு பெரிய அளவிலான யுத்தம் காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தின் மனித வலுவை கடுமையாக குறைக்கும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. லெபனானில் ஒரு முழு போர் ஹமாஸ் இயக்கத்தின் மீது இராணுவ அழுத்தத்தை ஏற்படுத்துமே தவிர காசாவில் IDFின் திறனை குறைக்காது என்று நேதன்யாகு நம்புவதாக இன்று இஸ்ரேலின் கான்போது ஒளிபரப்பு செய்து வெளியிட்டுள்ளது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலாண்ட் லெபனான் போர் தொடர்பாக உறுதியாக இல்லை என்று கூறப்படுகிறது. அவர் வெளிப்படையாக அடுத்தது லெபனானை நோக்கி நகருகிறோம் என்று கூறினாலும் அவரது கவனம் காசாவில் தான் அதிகம் உள்ளது என்கிறார்கள். காசாவில் ஹமாஸ் இப்போது மூச்சு திணறிக் கொண்டு இருக்கிறது. அதற்கு மூச்சு விட அவகாசம் கொடுக்க பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலாண்ட் விரும்பவில்லை. ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக IDF போரை நடத்த தயாராக இருக்கும் போது அதற்கு காசாவில் படைகளை குறைக்க வேண்டும் என்றும் பயண கைதிகளை விடுவிக்கும் வாய்ப்பை பாதிக்கலாம் என்றும் நேதன்யாகுவுக்கு காலாண்ட் எடுத்து கூறினார். பணைய கைதிகளில் 93 பேர் இன்னமும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது என்றும் காலாண்ட் வாதிட்டார். நேதன்யாகுவுக்கு அதில் பெரிதாக நம்பிக்கை ஏற்படவில்லை. அவரது கணிப்பு அதிகபட்சம் 30 பேராக இருக்கலாம். ஹமாஸ் தலைவர் சின்வார் அவர்களை தன்னை சூழ வைத்துக் கொண்டு மறைவிடத்தில் இருக்கலாம். நேதன்யாகுவின் கூற்றுப்படி ஹமாஸின் வீரம் பணைய கைதிகளின் முதுகுக்கு பின்னால் ஒளிவதில் உள்ளது. அதனால் காசா நடவடிக்கையை குறைத்து கொண்டு இப்போது லெபனானை தாக்கலாம் என்பது அவரது வாதம். சின்வாருக்கு தனது சொந்த உயிர் முக்கியம் என்பதால் பணைய கைதிகளுக்கு உடனடி ஆபத்தில்லை என்கிறார் அவர். ஆனாலும் கூட இஸ்ரேல் லெபனானில் ஒரு போருக்கான சர்வதேச சட்டப்பூர்வ தன்மையை பல நாடுகள் ஆதரிக்குமா என்ற கேள்வி உள்ளது. மேலும் போரை தவிர்க்கக்கூடிய ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு முயற்சி செய்து அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட்டன. ஆனால் பலன் எதுவும் இல்லை என்று அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ள வைக்கவும் இஸ்ரேல் விரும்புகிறது. மறுபக்கத்தில் வாஷிங்டன் முழுவீச்சில் நடக்கக்கூடிய லெபனான் போரை தாமதப்படுத்த தம்மால் முடியும் என்று நம்புகிறது. நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் வேண்டுமானால் இஸ்ரேல் போரை தொடங்கலாம் என்று கூறி ஒரு போரை தடுக்க முயற்சிக்கிறது என இஸ்ரேலிய மற்றும் வெளிநாட்டு ஆதாரங்களை மேற்கோள் காட்டப்பட்ட செய்திகள் கூறுகின்றன. இதற்கிடையில் லெபனானில் ஹெஸ்போல்லாவின் 2வது தலைவர் நைம் காசிம் ஒரு எச்சரிக்கை விட்டுள்ளார். அவரது கூற்றுப்படி ஒரு முழுமையான போரை தொடங்குவதன் மூலம் இஸ்ரேல் லெபனான் எல்லைக்கு அருகிலுள்ள பகுதிகளில் உள்ள சுமார் 1 லட்சம் மக்களை அவர்களின் வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப தவறிவிடும். மேலும் இன்னமும் ஆயிரக்கணக்கானவர்கள் உட்பட மொத்தம் லட்சக்கணக்கானவர்களை இடம்பெயர்த்து விடும் என்றார் அவர். ஈரானிய ஆதரவு பெற்ற ஹெஸ்போல்லாவின் 2ஆம் இடத்தில் உள்ள நைம் காசிம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காலாண்ட் கூறிய கருத்துக்களுக்கு பதிலளித்தார்.
பெய்ரூட்டில் ஒரு கூட்டத்தில் பேசிய காசிம், ஹெஸ்போல்லா போருக்கு செல்லும் எண்ணம் இல்லை என்று கூறினார். ஏனெனில் இஸ்ரேலுடன் ஒரு போர் யாருக்கும் பயனுள்ளதாக இருக்காது என்று நாங்கள் கருதுகிறோம் என்றார் அவர் தொடர்ந்து கூறிய போது, இருப்பினும் இஸ்ரேல் ஒரு போரை கட்டவிழ்த்து விட்டால் நாங்கள் அதை எதிர்கொள்வோம். அதனால் இருதரப்பிலும் பெரிய இழப்புகள் ஏற்படும். இடம்பெயர்ந்த 1,00,000 மக்களை வீடு திரும்புவதற்கு அத்தகைய போர் அனுமதிக்கும் என்று அவர்கள் நினைத்தால் நாங்கள் இந்த எச்சரிக்கையை விடுக்கிறோம். போர் தற்போதுள்ள நிலைமையை மேலும் சிக்கலாகிவிடும். அதே நேரத்தில் லட்சக்கணக்கான இடம்பெயர்ந்தவர்களை லெபனானில் நாம் சமாளிக்க தயார் என்று அவர் மேலும் கூறினார். ஆனால் இன்று வரை லெபனானில் இடம்பெயர்ந்த 60,000 பேரை பராமரிப்பது ஹெஸ்போல்லா அல்ல, லெபனான் அரசுதான். மொத்தத்தில் லெபனான் போரை இப்போது தொடங்க விரும்புகிறார் நேதன்யாகு. அதை ஒத்தி போட விரும்புகிறார் அவரது பாதுகாப்பு அமைச்சர். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் போருக்கு ஆதரவாக உள்ளார்கள்.